ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் காளான் கிரேவி செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடச்சட்டி வச்சுட்டாங்க, எண்ணெய் ஊற்றுறாங்க. பெரிய வெங்காயம் ஹாய் சொல்லு. தக்காளி ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கோம், அதை சேர்க்குறோம். பச்சை மிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை தழை, ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய் நல்லா நச்சு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு பொடி சேர்த்திக்கலாம். காளான் ஒரு 2 பேக்கெட் வாங்கி நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். காளான் போட்டாச்சு, நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறது, அது ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. ஆச்சி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு. சிக்கன் மசாலா இதில் ஹைலைட்டு, அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா கலரி விடுங்க.
நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் கரண்டி கொஞ்சம் ருசி தூக்கலாக வரக்காக சாணி பவுட்ரு, மஞ்சள் சாணி பவுட்ரு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அது எங்கள் வீட்டுக்கார் கலாச்சாரு, அதனால் தயவுசெஞ்சு சாணி பவுடருக்கு இது போட்டுறாதீங்க. அவர் இப்படி தான் ஓட்டிகிட்ருப்பார். நல்லா தொலைவி விட்டுக்குங்க. அதே தண்ணி விடும், அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். நல்லா வணங்கும் உப்பு போட்டதுக்கப்புறம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரம் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம், அதனால் காரம் நல்லா அதிகமாக போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. என்னடா எண்ணெய் ஊற்றிட்டே இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் எண்ணெய் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால எண்ணெய் ஊற்றிட்டே தான் இருப்பாங்க. ஃபைனலாக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட் பார்க்குறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவரே செஞ்சு அவரே டேஸ்ட் பார்க்குறாரு. எப்படி இருக்குது காளான் கிரேவி? எப்படி இருக்கு? இருக்கா? எல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, வாசம் சூப்பராக இருக்கும். பார்க்க பாருங்கள், சிக்கன் கிரேவி தோற்று போயிடும் போல், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். Bye.